Hello everyone, welcome to UG TRB English class. நம்ம previous classல சார்ல்ஸ் டார்வின் அவரோட தியரி ஆஃப் எவல்யூஷனில் வந்து என்ன வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவர் எழுதியிருக்காரு. ஸோ லிட்ரல் கான்செப்டாக வந்து பார்க்கணுன்னா பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷனை வந்து அங்கே அவர் முக்கியமாக வந்து என்னென்ன தியரிஸில் வந்து எழுதணுமோ அதை கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். சார்ல்ஸ் டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன் தான் வந்து ரொம்பவே டைரெக்டாக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி லிட்ரல் பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷனுக்கு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கும்போது த விக்டோரியன் ஏஜ் வந்து இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் டு அஸ் அண்ட் ஏஜ் ஆஃப் டவுட். அதுதான் ஸ்கெப்டிசிசம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நடக்கிறது எல்லாமே வந்து டவுட்ஃபுல்லாக வெதர் இட் இஸ் பாசிபிள் ஆர் நாட், இல்லை இது உண்மையாக பொய்யா, அந்த ஃபெய்த் இருக்கும், காட் கிரியேட் பண்ணாங்க எல்லாமே அந்த நம்பிக்கை இருக்கும், பட் எல்லாமே ஒரு டவுட்ஃபுல்லான கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லான கான்செப்டில் இருக்கும்போது தான் இதை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் ஆஃப் டவுட். ஸோ அந்த பீரியடே வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஏஜ் ஆஃப் டவுட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ விக்டோரியன் ஏஜை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கோன்னா 1837 to 1901. ஸோ த இயர் between 1837 to 1901 தான் விக்டோரியன் ஈரான்னு சொல்லுவாங்க. ஸோ தி விக்டோரியன் ஏஜ் இஸ் ஆஃபன் ரெஃபர்ட் அஸ் த ஏஜ் ஆஃப் டவுட் டியூ டு எ சிவியர் கிரைசிஸ் ஆஃப் ஃபெய்த் brought on by major scientific and intellectual shifts. ஸோ சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் நிறைய அவங்க வந்து ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிட்டே வரும்போது எப்படி ஃபஸ்ட்டு வெளிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அண்ட் அந்த இதுலேருந்து லைட் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு இதுலேயும் சயின்டிஃபிக்கல் ரீதியாக வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய டவுட்ஸை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணோன்னா ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து ஒவ்வொரு டவுட்டையும் வந்து கிளாரிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ பல கன்ஃபியூஷன்ஸ் அவங்களுக்குள்ளே வந்தது. ஸோ இந்த மேஜர் சயின்டிஃபிக் ப்ராசஸில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க கொண்டு போனாங்க, ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை வந்து அவங்க க்ராஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ரேடிக்கல் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ். ஸோ சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் பார்க்கும்போது சார்ல்ஸ் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் இன் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அது பார்க்கும்போது ஆரிஜின் ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஸ்பீஷீஸுமே வந்து உருவானது எப்படி. ஸோ இப்போ ஒரு பேர்ட்ஸ் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி உருவாச்சு, ஸோ இது எல்லாமே வந்து கண்டுபிடிக்கணும். ஹியூமன் பீயிங் வந்து எப்படி உருவானாங்க. ஸோ இது எல்லாமே நிறைய வந்து டவுட்ஃபுல்லான ஒரு ப்ராசஸ் தான். சார்ல்ஸ் டார்வினோட தியரியில் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் இவர் வந்து அந்த தியரியை வந்து எப்போ எழுதினார்னா 1859 எழுதினார். சேலஞ்ச் த ட்ரெடிஷ்னல் பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷன். ஸோ இவர் வந்து ரொம்பவே சேலஞ்சு ரைட்டிங்காக வந்து கொடுத்தாரு. முன்னாடி உள்ள ட்ரெடிஷ்னல் பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் ரைட்டிங்க்கும் இதுக்கும் வந்து கனெக்ஷனை பார்க்கும்போது ரொம்பவே சேலஞ்ச்ஃபுல்லாக தான் இருந்தது. ஸோ இவர் வந்து அப்போ இருந்த பிப்ளிக்கல் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷனோட ரொம்பவே வந்து அட்வான்ஸ் லெவலில் while advancements in geology suggested the earth was much older than ரிலீஜியஸ் டீச்சிங் ப்ரொப்போஸ்ட். ஸோ ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத பொறுத்த வரைக்கும் பைபிளில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு பிப்ளிக்கல் லெவலில் பார்க்கும்போது அது எல்லாமே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியாக பார்க்கலாம். பட் இவங்க வந்து ஜியாலஜிக்கல் லெவலில் வந்து இவங்க கண்டுபிடிக்கும் போது ஸோ அதுதான் வந்து முதன்மையாக இருக்குது. ஸோ இவங்களோட ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து விச் வாஸ் டூ ஓல்டர் தேன் த டீச்சிங் விச் வாஸ் ப்ரொப்போஸ்டு. ஸோ நம்ம டீச் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறது ஆரிஜின் அண்ட் ரிலீஜியஸ் கான்செப்ட் பார்க்கும்போது இது வந்து ரொம்பவே ஓல்டராக இருக்குது, விச் வாஸ் மச் ஓல்டர் தேன் த டீச்சிங்ஸ் ப்ரொப்போஸ்டு. ஸோ இவங்க கண்டுபிடிச்சதை விட எது ரொம்பவே முன்னாடி இருந்திருக்கு, அட்வான்ஸ் லெவலில் இருந்திருக்குன்னா ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ். ரேடிக்கல் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் சார்ல்ஸ் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் இன் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸில் வந்து 1859 சார்ல்ஸ் டார்வின் வந்து இதை எழுதினார். ஸோ இவர் வந்து இது மூலமாக என்ன சேலஞ்ச் பண்ணுறாருன்னா ட்ரெடிஷ்னல் பிப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் கிரியேஷன் வந்து while advancements in geology suggested the earth was much older than the religious teaching proposed. ஸோ எர்த்து வந்து ரொம்பவே ஓல்டரான ஒன்று. ஸோ ரிலீஜியஸ் ரைட்டிங்கில் வந்து நீங்கள் என்ன வந்து ப்ரொப்போஸ் பண்ணி எழுதியிருந்தாலும் ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எர்த் இஸ் த ஓல்டஸ்ட் ஒன். ஸோ ஜியாலஜிக்கல் லெவலில் பார்க்கும்போது அதுதான் ஓல்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரெஷர்ஸ், ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் urbanization caused widespread poverty and social hardship leading many to question divine providence. ஸோ இங்கே சோஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரெஷர்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருந்த டைம் வந்து இந்த பீரியட் தான். ஸோ இந்த டைமில் தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி ப்ராசஸ், நிறைய ப்ரெஷர்,
ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் வார் சும்மாவே வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அண்ட் எதுக்கு எடுத்தாலும் இப்போ ஒருத்தர் வந்து ரீச் ஆகுறாங்க, அவங்க பாப்புலர் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வார் கண்டக்ட் பண்ணிடுவாங்க, இல்லை அவங்கள வந்து எப்படியாவது அழிக்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டே இருந்த டைம் தான் அந்த பீரியட் விக்டோரியன் ஏஜ் சொல்லுவாங்க. ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ அந்த டைம் வந்து குயிக்காக வந்து ஃபேக்ட்ரிஸ் நிறைய வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து ரிவீல் பண்ண டைமு. அண்ட் அர்பனைசேஷன் காஸ் வைட் ஸ்ப்ரெட் ப்ராவர்ட்டி. ஸோ நிறைய மக்கள் வந்து வறுமையில் வாடின டைம் வந்து அந்த பீரியட் தான். அண்ட் சோஷியல் ஹார்ட்ஷிப். அந்த டைம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற லேபர் ஒழுங்கான ஒர்க் இருக்காது, ஒழுங்கான வந்து ஒர்க் இப்போ அவங்க பண்ணாலும் அதுக்கேற்ற வந்து சொல்யூஷன், அவங்களுக்கு அதுக்கேற்ற சேலரி எதுவுமே இருக்காது. ஸோ லீடிங் மெனி டு கொஸ்டின் டிவைன் ப்ராவிடன்ஸ். ஸோ ரொம்பவே கன்ஃபியூஷனான லெவலில் தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பாங்க. இன்டெலெக்சுவல் சேலஞ்ச். திஸ் ஈரா எக்ஸ்பீரியன்ஸ் த ஷிஃப்ட் வேர் leading intellectuals and writers started debating the church authority, redefining doubt from a religious sin into a philosophical or ethical necessity. ஸோ இங்கே இன்டெலெக்சுவல் சேலஞ்சில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த ஈராவில் வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா டோட்டலாகவே வந்து ஒரு ஷிஃப்ட் அப்படின்னா டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் லீடிங் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ். ஸோ நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்களே, அவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்டட் டிபேட்டிங் த சர்ச் அத்தாரிட்டி. ஸோ ஒவ்வொரு சர்ச்சுக்கும் வந்து ஒரு அத்தாரிட்டி பர்சன் இருப்பாங்க. ஸோ அந்த அத்தாரிட்டியை பேஸ் பண்ணி இவங்க எல்லாருமே வந்து டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரீடிஃபைனிங் டவுட் ஃப்ரம் அ ரிலீஜியஸ் சின்ஸ். ரிலீஜியஸ் சின் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அந்த சின்னை வந்து இவங்க வந்து இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய வந்து கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி நம்ம வெளியில் பார்க்கும்போது ரிலீஜியஸ் பர்சன்ஸ் வந்து ரொம்பவே நல்லவங்களா இருப்பாங்க. பட் அவங்க உண்மையான பர்சன் வந்து அவங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து அவங்களோட உள் மனசுக்கு தான் தெரியுன்ற மாதிரி இருக்கும்ல. அவங்க வந்து உண்மையாகவே அவங்களோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஜென்யூன் பர்சனாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ ரீடிஃபைனிங் டவுட் ஃப்ரம் ரிலீஜியஸ் சின் இன்டு ஏ ஃபிலாசபிக்கல் ஆர் எத்திக்கல் நெசசிட்டி. ஸோ ஃபிலாசபிக்கல் ரீதியாக ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ரீஸ்ட் இருக்காங்க, ஸோ ஒரு ப்ரீச்சர் இருக்காங்க. அந்த பர்சனை எடுக்கும்போது அந்த பர்சன் வந்து கரெக்டான மெசேஜ் தான் வந்து ரிவீல் பண்ணுவாரா, இல்லை அவர் வந்து கொடுக்குற ஸ்பீச் வந்து எது ரிலேட்டடாக இருக்கணும், இதெல்லாமே வந்து ஃபிலாசபிக்கல் ரீதியாக வந்து கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் ஒரு ப்ராசஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த சோஷியல் எந்த ஏற்றும் இறக்கம் இல்லாமல் வந்து கரெக்டாக போகும்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ஃபார்முலா மாதிரி கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ் வந்து திருப்பி டவுட்ஃபுல்லாகவே தான் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் வர ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட், வாட் வாஸ் த இம்பேக்ட் கிரியேட்டட் பை த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹார்டிஸ் டெஸ் ஆஃப் தி அர்பர்வில்லர்ஸ். ஸோ இந்த ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தாமஸ் ஹார்டி எழுதின இந்த ரைட்டிங் வந்து என்ன சொல்ல வராரு, ஸோ என்ன இம்பேக்ட் வந்து அங்கே கிரியேட் ஆகிருக்கு. த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் தி ஹார்டிஸ் டெஸ் ஆஃப் தி அர்பர்வில்லர்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்க்கும்போது என்னென்னா, ஆல்மோஸ்ட் அந்த வில்லேஜ் சைடில் வந்து அங்கே இருக்க விவசாயம் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அங்கே அவங்க வந்து ஒவ்வொரு ஜனங்களும் வந்து எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அவங்க போடுற எஃபர்ட் வந்து அந்த கஷ்டம் தெரியாமல் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுலாம் அதில் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த லாஸ்ட் சாப்டர் வந்து எதை குறிக்குது, என்ன இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் இஸ் இன்ஃபியூரியேட்டட் த ரிலீஜியஸ் கன்சைன்ஸ் ஆஃப் 1891. பி, stimulated the courageous conscience of 1891. C, created great joy for the simple-minded of 1891. D, exposed the personal exploitations of 1891. So இதில் எது ரைட்டான ஆப்ஷன்? Infuriated the religious conscience of 1891, stimulated the courageous conscience, இல்லை created great joy for the simple-minded, இல்லை expose the personal exploitations of 1891. So year is not a problem. year வந்து இங்கே கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 1891. பட் இந்த 4 ரீசன்ஸில் எது வந்து கரெக்டான இம்பேக்ட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதில் ஆப்ஷன் வந்து எது ரைட்டான ஆன்சர்னா ஏ, இன்ஃபியூரியேட்டட் த ரிலீஜியஸ் கன்சைன்ஸ் ஆஃப் 1891. ஸோ என்ன ரீசன் எதனால அப்படின்னு பார்க்கலாம். when Thomas Hardy's Tess of the Urbervillers was first published in book form in 1891. ஸோ இவர் வந்து இது ஃபர்ஸ்ட்டில் புக் ஃபார்மாக தான் வந்து பப்ளிஷ் பண்ணார். எந்த இயர்லனா 1891. ஸோ த எண்டிங் இன் விச் த ப்ரொட்டகனிஸ்ட்னா ஹீரோ ஆஃப் த ஸ்டோரி, ஸோ அவர் நேம் தான் வந்து டெஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ் ஹேங்க்டு ஃபார் த மர்டர் ஆஃப் ஹர் அப்யூசர் ஸ்பார்க்ட் இம்மென்ஸ் அவுட்ரேஜ். ஸோ இந்த பர்சனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மர்டர் பண்ணிடுவாங்க. இஸ் ஹேங்க்டு ஃபார் த மர்டர் ஆஃப் ஹர் அப்யூசர்
sparked immense outrage. ஸோ இவங்களை அப்யூஸ் பண்ணுறதுனால வந்து அந்த பர்சனை வந்து ஹேங் பண்ணிடுவாங்க. ஸோ டெஸ்ன்ற பர்சன் வந்து இஸ் ஹேங்க்டு ஃபார் தி மர்டர் ஆஃப் ஹர் அப்யூசர் அண்ட் ஸ்பார்க் இம்மென்ஸ் அவுட்ரேஜ். ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே வந்து கொண்டு வந்தது எண்டிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும். த கன்க்ளூடிங் சாப்டர் வந்து டெபிக்ஸ் டெஸ் ட்ராஜிக் டிமைஸ். ஸோ இந்த டிமைஸ் வந்து அதான் மரணம், இந்த மரணம் வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்குறதா இருந்தது. as she pays the ultimate price of societal sins. ஸோ இது வந்து அல்டிமேட் லெவல் ஆஃப் வந்து சோஷியல் சின்ஸ். ஸோ சொசைட்டல் லெவலில் வந்து ஒரு பெரிய பாவமாக இருந்தது. அண்ட் ரிஜிட் லீகல் சிஸ்டம். ஸோ லீகல் சிஸ்டம்க்கு வந்து அகெயின்ஸ்டாக இருந்தது. ஹார்டிஸ் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டெஸ், இந்த டெஸ்ன்ற விமன் ப்ரோட்டகனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் as a fundamentally pure woman despite violating traditional Victorian and religious codes of morality. ஸோ இவ என்ன தப்பு பண்ணா அப்படின்னா, ஸோ டிஸ்பைட் violating traditional Victorian and religious codes of morality after being raped. ஸோ she was abused by some person. அந்த பர்சனால இவ வந்து கெடுக்கப்பட்டனால இவ என்ன பண்ணுறான்னா, ஸோ ட்ரெடிஷ்னல் ரீதியாக பார்க்கும்போது அவள் வந்து அவளோட சொசைட்டல் லைஃப்பில் வந்து டோட்டலாகவே ஒரு பர்சன், ஒரு வந்து விமன் எப்படி இருக்கணும் அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கா. ஸோ அவளை வந்து மற்றவங்க அப்யூஸ் பண்ணாலும் இவ வந்து ஒரு தப்பு பண்ணாலுமே ஸோ அந்த இடத்துல இவ ஒரு பாவம் பண்ண பர்சன் மாதிரி அவளை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, டிஸ்பைட் வயலேட்டிங் ட்ரெடிஷ்னல் விக்டோரியன் அண்ட் ரிலீஜியஸ் கோட்ஸ் ஆஃப் மொராலிட்டி ஆஃப்டர் பீயிங் ரேப் டைரக்ட்லி சேலஞ்ச் த ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டைம். ஸோ இவ வந்து டைரக்டாகவே சேலஞ்ச் பண்ணுறா ரிலீஜியஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த டைமில் வந்து இவ வந்து டைரக்டாகவே வந்து அந்த இடத்துல இவளோட வயலேஷனுக்கு வந்து இவ எப்படி காரணமாக முடியுன்றதுனால வந்து இவளுக்கு வந்து சோஷியலாக வந்து எல்லாருமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அதுக்கு சொல்யூஷன் வேணுன்றதுக்காக அகெயின்ஸ்ட் ஆகிறா. த அன்ஸ்பேரிங் பெசிமிஸ்டிக் டோன் ஆஃப் அ ட்ராஜிக் எக்ஸிக்யூஷன் சிவியர்லி அவுட்ரேஜ்ட் த ஸ்ட்ரிக்ட் ரிலீஜியஸ் கன்சைன்ஸ் ஆஃப் த 1891 விக்டோரியன் பப்ளிக். ஸோ இவளோட பெசிமிஸ்டிக் டோன்னா இவளோட ஓன் தாட்ஸ் வந்து இவ வந்து வெளியில் வந்து ரிவீல் பண்ணுறா ஆஃபர் ட்ராஜிக் எக்ஸிக்யூஷன். இவளோட மரணத்தின் மூலமாக தான் வந்து இதை வந்து நான் வெளிப்படுத்த போகிறேன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப சீரியஸாக வந்து அதில் காமிக்கிறா. ஸோ ஸ்ட்ரிக்ட் ரிலீஜியஸ் கன்சைன்ஸ் வந்து இவங்க கொண்டு வரா. ஸோ அப்படின்னா கரெக்டான ஒரு ரூல்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மொத்தமாக விக்டோரியன் பப்ளிக் அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சேஞ்சஸ் வந்து இவ சொசைட்டிக்கு கொண்டு வர்றது கரெக்டாக இல்லையான்னு காமிக்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட், வாட் ஆர் த பிளேஸ் பேஸ்ட் ஆன் த chronicle play provided in Edward II. ஸோ இங்கே வந்து பிளேஸ் பேஸ்ட் ஆன் தி chronicle play. ஸோ chronicle play பேஸ் பண்ணி யாரோட பிளேஸ் இருக்குது ப்ரொவைடட் இன் எட்வர்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எட்வர்ட் டூவில் கொடுத்துருக்க பிளேயில் வந்து எந்த பிளேஸ் வந்து chronicle ரிலேட்டடாக இருக்குது, chronicle பிளேயாக இருக்குது. ஸோ ஐதர் ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது த அல்கமிஸ்ட் அண்ட் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர். செகண்ட் ஒன் ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது த டெம்பஸ்ட் அண்ட் கிம்பலின். தேர்ட் மேக்பெத் அண்ட் ஹேம்லெட். ஃபோர்த் ஆப்ஷன் ரிச்சர்ட் III அண்ட் ரிச்சர்ட் II. ஸோ இதில் வந்து எந்த டூ பிளேஸ் வந்து வாட் ஆர் த பிளேஸ் பேஸ்ட் ஆன் த chronicle play provided in Edward II. ஸோ இதை வந்து கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரைட் ஆன்சர் வந்து ரிச்சர்ட் III அண்ட் ரிச்சர்ட் II தான் வந்து ரைட்டான ஆப்ஷன். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் டு த கொஸ்டின், அந்த கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த பிளேஸ் பேஸ்ட் ஆன் த chronicle play provided in Edward II. ஸோ எட்வர்ட் டூவோட பிளேயில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்க chronicle play எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, கிறிஸ்டோஃபர் மார்லோஸோட எட்வர்ட் II இது வந்து எப்போ எழுதுனதுன்னா 1592 பப்ளிஷ் பண்ணது. ஸோ இட்ஸ் அ ஃபவுண்டேஷ்னல் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட்டுன்றாங்க. ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம், அதுக்கு ஒரு அடித்தளம் வந்து தேவைப்படுதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் எதுன்னா எட்வர்ட் II தான். இட்ஸ் அ ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் இன் இங்கிலீஷ் தியேட்டர். ஸோ இங்கிலீஷ் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட், widely celebrated as the first fully mature English chronicle play. ஸோ இங்கிலீஷ் தியேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த எல்லா ரைட்டிங்ஸுமே அவங்க வந்து இப்போ நம்ம எப்படி சினிமா தியேட்டர்ஸில் போய் பார்க்குறோமோ அந்த டைமில் வந்து ட்ராமாஸை வந்து எல்லாருமே வந்து ஃப்ரண்ட்டில் ஆடியன்ஸ் சுற்றி இருப்பாங்க, இவங்க நடுவில் நின்றுட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு ரோல் பண்ணுற பர்சனும் வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட ரோலை வந்து கிளியராக பண்ணுவாங்க எல்லார் முன்னாடியும். ஸோ இந்த இடத்துல வந்து கிறிஸ்டோஃபர் மார்லஸ் எட்வர்ட் II தான் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா இங்கிலீஷ் தியேட்டரில். அண்ட் இட் வாஸ் வைட்லி செலிப்ரேட்டட். ஸோ உலக அளவில்
பிரபலமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி as the first fully mature English chronicle playன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபுல்லாகவே ஒரு மெச்சூரான ஒரு chronicle playன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க எட்வர்ட் டூவை. Prior to this, history plays were often sprawling and episodic. ஸோ இது வந்து எபிசோட்ஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படின்னா ஸ்பிளிட் அப் பண்ணி scene 1 scene 2ன்னு சொல்லிட்டு ஸ்பிளிட் அப் ஆகும். அண்ட் அதுலேயும் வந்து ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து போகும்போது அது எந்த இடம்னு சொல்லிட்டு எல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. மார்லோ டிரான்ஸ்ஃபார்ம் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் இன்டு எ சைக்காலஜிக்கல் டீப் யூனிஃபைட் ட்ராஜடி ஃபோக்கஸிங் ஆன் அ ஃப்ளாட் மொனார்க். ஸோ இவர் வந்து இதில் மார்லோ வந்து என்ன சொல்கிறாருன்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஸோ இவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸே வந்து டோட்டலாக அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு சைக்காலஜிக்கலாக வந்து ரொம்ப டீப்பாக அந்த கான்செப்ட்ஸை எடுத்து ஸோ அதில் இருக்கிற இந்த ட்ராஜடியை யூனிஃபைடாக இருக்க ட்ராஜடிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இதை ரிலேட் பண்ணி தான் இது க்ரானிக்கல் பிளேயாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ரிச்சர்ட் 3 அண்ட் ரிச்சர்ட் 2 இஸ் த ரைட் ஆப்ஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர், ரிச்சர்ட் 2, ரிச்சர்ட் 3 நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இதில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவங்க காலகட்டத்தில் என்னென்ன இருந்தது அண்ட் ரிச்சர்ட் 2, ரிச்சர்ட் 3 ஏன் அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அதை ஏன் க்ரானிக்கல் பிளேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஸ்டடிட் மார்லோ ஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னிக் அண்ட் ஹெவிலி அடாப்டட் திஸ் நியூ ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹிஸ் ஓன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ். ஸோ வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸ்டடிட் மார்லோ ஸ்ட்ரக்சர், மார்லோ எழுதின அவரோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரைட்டிங்ஸை வந்து பார்த்துருக்காரு, படிச்சிருக்காரு. அண்ட் அவரோட டெக்னிக்கையும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அடாப்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹெவிலி அடாப்டட் அவரோட ரைட்டிங்லேருந்து அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை வந்து ஹெவியாக வந்து இவர் சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ அடாப்ட் பண்ணிட்டு திஸ் நியூ ஸ்டாண்டர்ட் ஃபார் இஸ் ஓன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ். ஸோ இவரோட ஓன் ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸில் வந்து அவரோட ரைட்டிங் ஸ்டைலை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. ரிச்சர்ட் 2 என்ன பண்ணியிருக்காருன்னா க்ளோஸ்லி மிரர்ஸ் எட்வர்ட் 2. ஸோ ரிச்சர்ட் 2 வந்து க்ளோஸ்லி மிரர்ஸ் டு எட்வர்ட் 2னா ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது. பை அடாப்டிங் மார்லோஸ் மெத்தட் ஆஃப் எக்ஸ்ப்ளோரிங் த எமோஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் ட்ராஜடி ஆஃப் அ வீக். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ட்ராஜடிஸ் ஆஃப் வீக், இப்போ பொலிட்டிக்கல் ட்ராஜடி வந்து நம்ம நிறைய ஸ்டோரிஸில் பார்த்துருப்போம். ஈவன் செயின்ட் சிசிலியா அவங்க இறந்து போகிற டெத்து இதெல்லாமே வந்து பொலிட்டிக்கல் ட்ராஜடி மாதிரி இருக்கும். ஈவன் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பொலிட்டிக்கல் ட்ராஜடி பேஸ் பண்ணி வரும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்வர்ட் 2 இவரும் ஒரு ரூலர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஸ்டோரியில் ரிச்சர்ட் 2 க்ளோஸ்லி மிரர்ஸ் எட்வர்ட் 2. எட்வர்ட் 2ல் வந்து சார்ல்ஸ் மார்லோ வந்து என்னென்ன வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, என்னென்ன டேர்ம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காரோ அந்த மெத்தட் அவரோட ரைட்டிங்கை வந்து யார் சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரிச்சர்ட் 2ல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளோரிங் த எமோஷனல் அண்ட் பொலிட்டிக்கல் ட்ராஜடி ஆஃப் வீக், செல்ஃப் இன்டெலிஜென்ட் அண்ட் டிப்போஸ்டு கிங். ஸோ ஒரு கிங், ஒரு ரூலர் வந்து அவரோட கஷ்டத்தில் அவர் வந்து அந்த இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவர் ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு வீக்னஸ், அவரோட செல்ஃப் இன்டெலிஜென்ட் எல்லாமே வந்து இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரிச்சர்ட் 2லையும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. போத் பிளேஸ் டச் ஆன் த டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டோரிஸுமே வந்து போத் ரிச்சர்ட் 2 as well as எட்வர்ட் 2 ரெண்டுமே வந்து கனெக்டிவாக இருக்கும். ஸோ பீட்ரேயல் பேஸ் பண்ணியிருக்கோம் as well as tragic fall from power. இது எல்லாமே வந்து ஸோ tragic fall from powerனா ஸோ ஒரு பெரிய ராஜாவாக இருந்து ஒரு அரசாட்சி பண்ணுற இடத்துலேருந்து அங்கேருந்து அவருக்கு ஒரு வீழ்ச்சி வந்து அவர் கீழே அடிமட்ட லெவலில் போகிறது, இல்லை அவர் அரெஸ்ட் ஆகிறது, அவர் ப்ரிசனில் போடுறது, அவர் இறந்து போகிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஃபால் ஃப்ரம் பவர். ஸோ இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள். ஸோ அவங்களோட வீக்னஸ், செல்ஃப் இன்டெலிஜென்ட், ஸோ டிப்போஸ்டு கிங்காக இருக்கிறது as well as போத் பிளேஸ் ரெண்டுமே வந்து டச் பண்ணது என்னென்னா டிவைன் ரைட் ஆஃப் கிங்ஸோட டிவைன் ரைட்ஸ் இருக்கும் as well as betrayal and the tragic fall from power. ஸோ இது எல்லாமே ரெண்டுமே நமக்கு எதில் பார்க்கலான்னா ரிச்சர்ட் 2 as well as எட்வர்ட் 2ல் வந்து அப்படியே ஒரு மிரர் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கான்செப்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரிச்சர்ட் 3 பொறுத்த வரைக்கும் அலாங் வித் ஷேக்ஸ்பியர்ஸ் ஹென்ரி 6 பிளேஸ், ரிச்சர்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஹென்ரி 6ஓட பிளேஸை வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். டைரக்ட்லி பில்ட்ஸ் அப்பான் த க்ரானிக்கல் பிளே ஜேர்னர். ஸோ க்ரானிக்கல் பிளே ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அந்த க்ரானிக்கல் பிளே ஜேர்னரை வந்து இங்கே யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். எஸ்டாப்ளிஷ்டு பை மார்லோ, சார்ட்டிங் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் டைரன்ஸ். ஸோ டைரன்ஸ்னால் இதே மாதிரி தான் சோல்ஜர்ஸ், இவங்களோட ரைஸ் அண்ட் ஃபால் பேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் த மிஷினேஷன்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் கோர்ட்டில் நடக்கிற ஒவ்வொரு ப்ராசஸ், அங்கே நடக்கிற ஒவ்வொரு ஈவெண்ட்ஸையும் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ ஏன் அந்த மற்ற 3 ஆப்ஷன்ஸும் வந்து கரெக்ட் இல்லை, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜேர்னர், இது வந்து க்ரானிக்கல் ஜேர்னர் இல்லைன்னு ஏன் சொன்னோம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ரிச்சர்ட் 3யும் ரிச்சர்ட் 2 தான் வந்து கரெக்டான சாய்ஸு. இதுதான் வந்து க்ரானிக்கல் ஜேர்னர்னு நம்ம வந்து க்ரானிக்கல் பிளேன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம். மற்ற 3 ஆப்ஷனை ஏன் க்ரானிக்கல் ஜேர்னர் இல்லை, அது ஏன் அந்த க்ரானிக்கல் பிளே இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா the other options represent different genres.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அல்கெமிஸ்ட் அண்ட் எவ்ரி மேன் இன் இஸ் ஹியூமர் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து சிட்டி காமெடிஸ் விச் வாஸ் ரிட்டன் பை பென் ஜான்சன், அது சம்மந்தமே இல்லாதது. அண்ட் செகண்ட் பார்த்தோம்னா த டெம்பஸ்ட் அண்ட் கிம்பிளின், இது வந்து ஷேக்ஸ்பியரனோட ரொமான்சஸ் அண்ட் காமெடிஸ், ஸோ இதுவும் அதில் சூட் ஆகாது. அண்ட் மேக்பெத் அண்ட் ஹேம்லெட், இதுவும் ஷேக்ஸ்பியரனோட ட்ராஜடிஸ். ஸோ இந்த 3 சாய்ஸில் வர ரைட்டிங்ஸ் எதுவுமே வந்து chronicle play கிடையாது, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜானர்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், what are the predominant characteristics that prevail in Graham Greene's novels? ஸோ Graham Greene's நாவல்ஸில் predominant characteristics யாரு? ஸோ கிரஹாம் கிரீன்ஸோட நாவலில் வந்து ப்ரிடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, philosophy and dogmas, domination and suppression, sin and suffering, love and joy. ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து இதோட வாட் ஆர் த ப்ரிடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்? ஸோ ப்ரிடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ரிடாமினன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி தான் ஆகணும் which prevail the novel of Graham Greene's. ஸோ the right answer is sin and suffering. எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். Graham Greene is widely regarded as one of the most prominent English Catholic novelists of the 20th century. ஸோ 20th centuryல ஒரு ஃபேமஸ் ரைட்டர் கிரஹாம் கிரீன். இவர் வந்து வைட்லி வந்து எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப ஃபேமஸாக ரீச் ஆகிட்டாரு. ஸோ இந்த பர்சன் வந்து ரிகார்டட் as ஒன் ஆஃப் த மோஸ்ட் ப்ராமினன்ட் இங்கிலீஷ் கேத்தலிக் நாவலிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து கேத்தலிக் ரைட்டிங்ஸ் வந்து நிறையவே வந்து எழுதியிருக்காரு. ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் இப்போ ஜூஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஸ்டோரி எழுதுவாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்டியானிட்டி. ஸோ இதில் வந்து நிறைய ஃபைட்டிங்ஸ் வரும். இங்கே வந்து இவர் வந்து கேத்தலிக் ஸ்டோரிஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த நன் அண்ட் ப்ரீஸ்ட் அவங்க பேஸ் பண்ணி உள்ள ஸ்டோரிஸ்லாம் நிறைய இருக்கும். His works are deeply infused with theological themes. ஸோ இவரோட ரைட்டிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரிலேட்டட் டு தியாலஜி. ஸோ இவரோட ஒர்க் வந்து ரொம்பவே டீப்பாக இருக்கும். எதை பேஸ் பண்ணினா தியாலஜி பேஸ் பண்ணி. ஸோ தியாலஜினா திருவிவிலியம்னு சொல்லுவாங்க. ஸோ பைபிள் ரிலேட்டடாக வரும். அவங்க எடுத்து படிக்கிற ஒவ்வொரு அந்த காஸ்பிள் புக்ஸ் மூலமாக அவங்க என்ன டெவலப் பண்ணி சொல்ல வர்றாங்களோ அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த அவங்க ரைட்டிங்ஸ், அவங்களோட ஸ்டோரிஸ், அவங்களோட மாரல்ஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும்னா இந்த தியாலஜி பேஸ் பண்ணி தான் வரும். அதோட தீம் பேஸ் பண்ணி தான். But rather than dealing with standard dogmas or idealized love, they focus heavily on the darker, conflicted elements of human nature and faith. So இங்கே வந்து rather dealing with the standard dogmas, so அதோட ரூல், இப்போ வந்து ஒரு தியாலஜிக்கல் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதில் இருக்க மெயின் கான்செப்ட்ஸ், ஸோ எப்படி இருக்கணும், மாரலிஸ்டிக்காக எப்படி இருக்கணும், ஸோ எப்படி சர்வை பண்ணணும், எப்படி வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணாமல், அதை டீப்பாக வந்து நோட் பண்ணாமல், ஸோ இவங்க எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஸோ ஐதர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு லவ், அதுக்கு கொடுக்காம அவங்க வந்து என்ன பண்ணாங்க, they focus heavily on the darker side. ஸோ டார்க்கர் சைட்னா சின்ஃபுல் டெத் ரிலேட்டடாக, ஸோ இல்லை தவறான பாதைகள். ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து ஒரு மனிதனை வந்து கெடுக்குது, ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து எது வந்து முக்கியத்துவமாக இருக்குது, ஒரு மனிதன் வந்து ஏன் ஒரு பாவத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொஞ்சம் டீப்பாக வந்து அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ விச் இஸ் ஆன் த டார்க்கர் சைட் அண்ட் கான்ஃப்ளிக்டட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அண்ட் ஃபெய்த். ஸோ ஹியூமனோட நேச்சர் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஃபெய்த் வந்து எது மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் இதில் இருக்கும். ஸோ சின் அண்ட் சஃபரிங் இஸ் த ரைட் சாய்ஸ் ஆஃப் கிரஹாம் கிரீன். ஸோ அவர் வந்து இங்கே சூஸ் பண்ணது வந்து தியாலஜிக்கல் ரைட்டிங்காக இருந்தாலுமே அந்த தியாலஜிக்கல் ரைட்டிங்கில் இவர் வந்து டார்க்கர் சைடை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, அதுதான் டீப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் சின் அண்ட் சஃபரிங். ஸோ த கண்டினியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.